சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் பிஜேபி பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினம் ஒன்று அந்தரத்தில் நிற்பதால் 3 மணி நேரத்திற்கும் மேல் சிக்கி தவித்த பொதுமக்களில் 5 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி பொழுதுபோக்கு தளத்துல ராட்டினத்துல ஏறிய சுமார் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 3 மணி நேரமாக அந்தரத்தில் இருந்ததுனால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. செங்குத்தாக மேலே சென்று கீழே வழியில் அமைக்கப்பட்டுள்ள ராட்டினத்துல சுமார் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏறிக்கொண்டு 6:50 மணி அளவில் மேலே சென்ற நிலையில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்தரத்திலே அந்த ராட்டினம் தொங்கியிருக்கிறது. சுமார் 150 அடி உயரத்துல இருந்த அந்த பொதுமக்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு நிலையில மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள். இதனால பிஜேபி சென்ற பொதுமக்கள் அனைவரும் ராட்டினம் நின்று கூச்சலிட்டு வருவதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. அந்த ராட்டினத்தின் மேலே இருந்த பொதுமக்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கீழே இருந்து கூச்சலிட்டக்கூடிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில தான் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மீட்பு பணியில ஈடுபட்டார்கள். பிராண்டோ லிப்ட் என்று சொல்லக்கூடிய ராட்சத லிப்ட் மூலமாக அந்த ராட்சதத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது வரை 10 நபர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 150 அடி உயரத்தில் இருந்தனால அவங்களுக்கு சரியான தண்ணீர் இருந்தாலும் மூச்சை திணறல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக அவர்களுக்கு அந்த ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு காவல்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு தற்போது முதலுதவி சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் நிர்வாகத்தினர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அங்கிருக்கக்கூடிய போலீசாரிடம் அவங்க வந்துட்டு தங்களது பிரச்சனைகளை கூறி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீயணைப்பு துறையினர் அதில் விரைந்து செயல்பட்டு வருவதாகவும் உடனடியாக அனைவருமே மீட்கப்படுவார் என்றும் கூறி சமாதானம் செய்து வருகிறார்கள். தற்போது ஒவ்வொருவராக மீட்கப்படும் நிலையில 10 பேர் வரை தற்போது வரை மீட்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் அவர்கள் அனைவருமே மீட்கப்படுவார்கள் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவான்மியூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு தற்போது விரைந்திருக்கிறார்கள். போலீசார் மற்றும் தீயணைப்புத்தினர் அந்த ட்ரெயின் லிப்ட் உதவியோடு ஒவ்வொருவராக மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 150 அடி உயரத்துல 3 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ராட்டினத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணமாக பொதுமக்கள் சிக்கி தவித்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான வீடியோக்களும் தற்போது மீட்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.